நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே கொடுக்க முடியாத கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை அங்கேயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்ஸ்லேருந்தும் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சியும் கான்ஸ்டபிள் வேக்கன்சியும் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 15/4/2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதற்கான டீட்டெயில்டு அப்ளை வீடியோ நம்முடைய இன்னொரு சேனலில் வந்துடுங்க. முதல்ல என்னென்ன போஸ்டிங்ஸ், என்னென்ன சேலரி, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் டிகிரி, சயின்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான இனிஷியல் பேசிக் பே 35,400 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 49,600 உங்களோட ஸ்டார்டிங் சேலரியாக இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசு வரைக்கும் பொது பிரிவினருக்கும். ஸோ இதுவே நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் இதுக்கு ஒரு 452 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ கான்ஸ்டபிள் போஸ்டிங் அடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமமாக 10th ஐடிஐ பாஸ் பண்ணவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சேலரி 21,700 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அலவன்சஸ்லாம் சேர்க்கும் பொழுது 34,336 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், மெட்ரோ சிட்டிஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா. இதற்கான ஏஜ் லிமிட் 18லேருந்து 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும், ஓபிசி பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு 4,208 வேக்கன்சிஸ் இருக்குங்க. டோட்டலாக எல்லா வேக்கன்சி செக் பண்ணிங்கன்னா 4,660 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தற்பொழுது இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக அர்ஜென்ட்டாக ரிலீஸ் பண்ண ஒரு அறிவிப்பு. இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 5,000 வேக்கன்சி உங்களுக்கு இந்த தடவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5,000 வேக்கன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது ஆல் ஓவர் இந்தியாக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டுக்கு 500லேருந்து 450 வேக்கன்சி வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த டோட்டல் வேக்கன்சிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த ஆர்ஆர்பிக்கான மற்ற ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான், டூயல் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 180 மார்க்குங்க. 2 மணி நேரம் இந்த ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மென்டல் எபிலிட்டிலேருந்து 30 மார்க்குக்கும், பார்ட் 2 பொறுத்தளவுக்கு லா, எவிடன்ஸ் ஆக்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சிபிசி ஆக்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லேருந்து 150 மார்க்கு கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டலாக இந்த 180 மார்க்குக்கு தான் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. இதில் உங்களுக்கு 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வைவா வாய்ஸுங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 20 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா என்சிசி பி சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு 1 மார்க்கும், சி சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு 2 மார்க்கும், போனஸ் மார்க்கும் இந்த வைவா வாய்ஸோட ஆட் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு யூஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 157 சென்டிமீட்டர் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே உமன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 157 சென்டிமீட்டர் இருக்கணுங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா மினிமம் 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். மேலு ஃபீமேல் 152 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு நார்மலாக 80, எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு செஸ்ட்டு கிடையாதுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இதை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற மாதிரியே ரன்னிங்கு, அதுக்கப்புறம் லாங் ஜம்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோப் கிளைம்பிங் இங்கே இருக்காது.
மற்றபடி மித்தது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபா மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணால் போதும். இந்த 250 ரூபாயுமே அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் rrbchennai.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் மற்ற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.